ஸ்ரீலங்கா vs ஆஸ்திரேலியா 2017 T20 சீரியஸ். T20 சீரிஸோட செகண்ட் மேட்ச் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ரீலங்காக்கு ரொம்ப ஒரு மோஸ்ட் மெமரபிளான மேட்ச். டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ற ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற ஆஸ்திரேலியா 8 விக்கெட் லூஸ் பண்ணி 173 ரன் ஸ்கோர் பண்றாங்க. ஆஸ்திரேலியாவுக்காக அதிகபட்சமா மோசஸ் ஹென்ரிகஸ் வந்து 56 ரன் ஸ்கோர் பண்றாரு. பெண்டங்க் ஒரு 32 ரன்னு, அப்புறம் ஓப்பனிங் வந்த கிளிங்கர் ஒரு 43 ரன்னு, டீசென்டான ஒரு பேட்டிங் ஆடி 173 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்றாங்க. ஸ்ரீலங்கா சைட்ல பாத்தீங்கன்னா நுவான் குலசேகரா 4 விக்கெட் எடுக்கிறாரு. அடுத்து 174 ரன்னை சேஸ் பண்ணி ஸ்ரீலங்கா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வராங்க. கமின்ஸ், ஆண்ட்ரூ டை, ஜேம்ஸ் வார்க்னு ஒரு டீசன்ட் பவுலிங் அட்டாக்கோட வராங்க ஆஸ்திரேலியா. பேட்டிங்கை தொடங்குற ஸ்ரீலங்கா 40 ரன்னுக்கு 5 விக்கெட்டை லூஸ் பண்ணி வழக்கம் போல ஓப்பனிங்ல சொதப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண வர நம்ம கபுகேத்ரா அப்புறம் குணரத்னே 2 பேரும் சேர்ந்து டீசென்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்றாங்க. 32 ரன் அடிச்சு நம்ம கபுகேத்ரா அவுட் ஆயிடுறாரு. ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. அப்படி இப்படின்னு மேட்ச் வந்து 19வது ஓவர் வரைக்கும் வந்துருது. கடைசி 2 ஓவருக்கு 36 ரன் தேவைப்படுது. குணரத்னேவும் குலசேகரா 2 பேர் தான் இருக்காங்க. 19வது ஓவர் போடுறதுக்கு நம்ம ஹென்ரிக்யூஸ் வராரு. அந்த ஒரு ஓவர்ல மட்டும் 22 ரன் ஸ்கோர் பண்றாரு நம்ம குணரத்னே. அந்த ஓவர்ல மட்டும் ஹாட்ரிக் 6 அடிச்சு ஒரு 4 அடிச்சு 22 ரன் இந்த ஒரு ஓவர்ல மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டு 20வது ஓவர் போடுறதுக்கு ஆண்ட்ரூ டை வராரு. அந்த ஓவருக்கு 14 ரன் தேவைப்படுது. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது நுவான் குலசேகரா. ஃபர்ஸ்ட் பால் வந்து குலசேகரா அவரோட விக்கெட்டை விட்டுறாரு. பிட்ச் கிராஸ் பண்ணி நம்ம குணரத்னே ஸ்ட்ரைக்குக்கு போயிடுறாரு. இப்ப 5 பாலுக்கு 14 ரன் தேவைப்படுது. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால், அதை தூக்கி ஸ்ட்ரைக்ல 4 அடிச்சிடுறாரு. தேர்ட் பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் வந்த பால மறுபடியும் ஸ்ட்ரைக்ல 6 மாத்துறாரு. 3 பாலுக்கு 4 ரன் தேவைங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கப்போ நம்ம ஆண்ட்ரூ டை ஒரு யார்க்கர் போடுறாரு. அதை அடிக்க முடியாம சிங்கிள் தட்டிடுறாரு நம்ம குணரத்னே. இப்ப 2 பாலுக்கு 3 ரன் தேவைப்படுது. மல்லிங்கா ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அந்த பால் எப்படியோ கஷ்டப்பட்டு மல்லிகா ஒரு சிங்கிள் தட்ட ஒரு பாலுக்கு 2 ரன் அடிச்சா மேட்ச் வின்னுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்குது மேட்ச். இப்போ அந்த பால் எக்ஸ்ட்ரா கவர் மேல 4 அடிச்சு மேட்சை ஸ்ரீலங்காவுக்கு சாதகமா முடிச்சு கொடுக்குறாரு குணரத்னே. கிட்டத்தட்ட 84 ரன் அடிச்சு சிங்கிள் ஹேண்டடா அந்த மேட்சை ஸ்ரீலங்காவுக்காக ஜெயிச்சு கொடுக்குறாரு. இதே மாதிரி உங்களோட ஃபேவரட் மேட்சஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த மேட்சை ரிவ்யூ பண்ணலாம்.